வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்பொழுது கனடா மண்ணிலே மார்க்கம் அண்ட் ஸ்டீல் இன்டர்செக்ஷனில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு ஆளை அறிமுகப்படுத்த போகிற நண்பர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்து வருகின்றிருக்கிறார். இங்கே கனடாவை சுற்றி பார்ப்பதற்கு மட்டுமல்ல, இங்கே கனடா நண்பர்களோடு ஊடாடுவதற்காகவும் வந்திருக்கின்றார். இவரை நான் சொல்ல தேவையில்லை. இவர் ஈழத்திலே வன்னியிலே வன்னியையும் தளமாக கொண்டவர், அதாவது அங்கேயும் புறப்படமாக கொண்டவர், கல்வி நடவடிக்கையில் ஈடுபட்டவர். அதைவிட அங்கிருந்து அவர் ஒரு வேலை நிமித்தமாக குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டும், தன்னுடைய பொறுப்புகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஐரோப்பிய நாட்டிற்கு குடிபெயர்ந்தவர். சுவிஸ் நாட்டிலே தன்னுடைய கடின உழைப்பினால் இன்று ஒரு ஷெஃப்பான அங்கே உங்களுக்கு தெரியும், மேலைத்தேய நாட்டிலே தன்னுடைய பாணியிலான உணவுகளை தயாரித்து வெள்ளைக்காரர்களை மேலைத்தேவர்களை விருப்ப பண்ணி அங்கே ஒரு முக்கியமான ஒரு தொழில், அதாவது ஷெஃப்பாக மாறி இருக்கின்றார். அவரை நான் அறிமுகப்படுத்துகின்றேன். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். நண்பர் அவர்கள். வணக்கம் உறவுகளே, வணக்கம். நான் தாஷ், சுவிஸில் இருக்கிறேன். என்ன கிச்சன்? ஸோ இந்த கிச்சன் சாக்சி கிச்சன். நான் சுவிஸ் சாப்பாடோ இல்லை இத்தாலியனோ, ஸ்பானியன், அமெரிக்கன், இந்தியன், ஸ்ரீலங்கன் எல்லா சாப்பாடுமே சமைக்கிறேன். நான் கனடாவுக்கு வந்தேன், என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். ஸோ அதில் என்ஜாய் பண்ண டைமில் என் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு இருந்தார், வாங்குவோம் கலைக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். இதில் என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால், இவர் ஒரு கடின உழைப்பாளி. எந்த உணவு சமையல் சம்பந்தமாகவும் தெரியாமல் சுவிஸ் நாட்டுக்கு போனவர். இன்றைக்கு ஸ்பானிஷ், இட்டாலி, சுவிட்சர்லாந்து சாப்பாடுகள், இன்னும் வேறு பிரெஞ்ச் சாப்பாடுகள் எல்லாத்தையும் சமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வளர்ந்திருக்கிறார் என்றால், அவர் ஒரு வீடியோவிலேயே சொல்லியிருக்கார், தன்னுடைய கடின உழைப்பும் அந்த வேலையை லவ் பண்ணுவார். இப்பொழுது நான் கேட்கின்றேன், எங்களுடைய கனடா தேசத்துக்கு வந்திருக்கிறது எப்படி இருக்கின்றது? சொல்லவே தேவையில்லை. கனடாவில் இருக்கிற மக்கள் எனக்கு அன்பை மட்டுமே அள்ளி 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 தந்து கொண்டிருக்கிறார்கள். அது பார்க்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன தேடி 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 வந்து கொண்டே இருக்கணும். பார்க்குறதுக்கு எனக்கும் டைமும் மட்டும் ஒரு நண்பன் கூப்பிட்டு இருந்தார். ஸோ அதான் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு மீட்டிங். இதில் இன்னும் ஒரு விஷயம், உங்களோட ஃபீல்ட் சம்பந்தமாக ஷெஃப் ரெஸ்டாரண்ட் ஓனர் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அங்கே போய் பார்க்க கனடா உணவிற்கும் நீங்கள் அங்கே இருக்கிற ஐரோப்பிய சுவிஸ் நாட்டு உணவுகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? சுவையில் அந்த அந்த ப்ரிப்பரேஷனில் அந்த ப்ரெசன்டேஷனில் வித்தியாசம் இருக்கிறதா? என்ன மாதிரி ஒரு சின்ன கருத்து? சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு சமையல்காரர்கிட்டையும் ஒவ்வொரு சமையல்காரர் ஒவ்வொரு விதமாக சமைப்பினம், ஒவ்வொரு ஸ்டைலில் சமைப்பினம். நான் எந்த சமையலில் சமைக்கிறேன், கனடாவில் இருக்கிறார்கள் அவை தங்கட ஸ்டைலில் சமைக்கணும். அவ்வளவுதான். அதில் எந்த வித வித்தியாசமும் இல்லை. ஆனால் சின்ன சின்ன டேஸ்ட் ஒரு ஆள் டேஸ்ட் கூடும் குறையும், அவ்வளவுதான். இதில் நான் கேட்குற விஷயம், நீங்கள் இந்த மேலைத்தேய உணவுகளில் கைதேர்ந்தவர்களாக ஒரு ஷெஃப்பாக இந்த சின்ன வகையில் மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கின்றதா சுவிஸ் நாட்டில் எங்கே இந்த பாரம்பரிய உணவுகளை கொண்டு வர வேண்டும், அதில் வித்தியாசமான ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணணும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? அது ரொம்பவே இருக்குது. அதுக்கான வேலைகள், அதுக்கான அடுத்த வருஷமோ இல்லை இந்த வருஷம் கடைசிக்குள்ளேயோ இல்லை அடுத்த வருஷம் தொடக்கத்திலேயோ எங்களோட ஸ்ரீலங்கா சாப்பாட்டை வெள்ளைக்காரருக்கு, ஒவ்வொரு இத்தாலிக்காரனாக இருக்கட்டும், சுவிஸ்காரனாக இருக்கட்டும், ஜெர்மன்காரன், எந்த நாட்டுக்காரர் இருந்தாலும் வெள்ளைக்காரருக்கு எங்கட சாப்பாட்டை வித்தியாசமும் அழகாவும் உரைப்பை குறைச்சி கண்ணுக்கு குளிர்மையாக அழகாக செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஸ்ரீலங்கா சாப்பாடு அது பார்க்க யாழ்ப்பாணம். ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொத்த வடிவாக ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க வெள்ளைக்காரருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு இடியப்ப கொத்து, இந்த புட்டு கொத்துகள் மெல்ல மெல்லமாக அவர்களுக்கு எங்களுடைய உணவுகளில் ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. மற்ற இப்போ இதில் இன்னும் ஒரு விஷயத்தை கேள்வி நான் கேட்க போகிறேன். என்ன விஷயம்டா, நீங்கள் சின்ன வயதிலேயே ஒவ்வொரு அந்த தொழிலை நுணுக்கமாக பழகி அந்த இடத்துக்கு ஷெஃப்பாக போயிருக்கிறீங்க. உங்களோட வீடியோக்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்படி ஐரோப்பிய நாடு மட்டுமல்ல, கனடா, அமெரிக்காவில் இப்படி ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட்லாம் சில பேர் இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் புரித கதையில் அந்த ஃபீல்டில் முன்னோக்கி போகிறதுக்கு என்ன அட்வைஸ்? ஒரு அட்வைஸும் தேவையில்லை. எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை ரொம்ப லவ் பண்ணுங்க. ஓகேயா? அம்மா அப்பாவை எப்படி லவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலை லவ் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் இல்லை, மேலே போய் நிற்பீங்க ஒரே ஸ்டெப்பில். ஓகேயா? அவ்வளவுதான். லவ் பண்ணுங்க. நல்ல பொருத்தமான அட்வைஸ். நீங்கள் செய்யும் தொழிலே தெய்வம், அதை ஃபாலோ பண்ணால் காணும்னு நண்பர்கள் சொல்லியிருக்கார். இப்போ உங்களுக்கு கனடாவில் வெவ்வேறு இடங்களை பார்வையிட்டீர்களா, இல்லாட்டி இப்படி நண்பர்கள் அழைத்த போது ரெஸ்டாரண்ட் ஓனர் வேறு ஷெஃப் வேறு அழைத்தாலும் உங்களுக்கு அதில் இடர்பாடு இருக்கா? நான் இடத்தை பார்க்க வந்தான் இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கேன். நோ அவையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவையும் எந்த ஃபீல்டில் இருக்கணும், எந்த தொழிலில் இருக்கணும். ஸோ அவையில் பார்க்க நானும் கொஞ்சம் வித்தியாசமான அறிமுகங்கள், வித்தியாசமான புது முகங்கள், புது டேஸ்ட்டுகளை கண்டுபிடிக்கிற வழியாக ஆல்சோ அது நான் விரும்பி செய்கிறேன். எப்படி கனடா சூப்பர், வேறு லெவல். ஆகவே
நல்ல ஒரு மனிதரை சந்தித்திருக்கிறோம். நல்ல நண்பர் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பெரும்பாலும் டிக்டாக்கை தவிர்த்து நீங்கள் முகப்புத்தகத்திலே அவருடைய சாக்ஷி கிச்சன் என்றால் அதுதான் முக்கியமாக வரும். அவர் சில தத்துவ பாடல்களையும் பாடி அந்த அசைவுக்கு வந்து செய்யக்கூடியவர். கிச்சனை வந்து எப்படி வந்து எவ்வளவு லவ் பண்ண முடியுமோ அந்த ஃபுட்டை லவ் பண்ணித்தான் அவர் இதண்டுவார். இங்கே ஈழத்திலே நீங்கள் வந்தவர்கள் முதலாவதாக கிச்சனுக்குள்ள, அதாவது வந்து ரெஸ்டாரண்ட் ஃபீல்டுக்குள்ளே போகாமல், அது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தால் என்ன, விசிட்டர் விசாவில் வந்தால் என்ன விசாவில் வந்தாலும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒர்க் செய்து தான் வெளியே போவார்கள். ஆனால் அவர்களுக்கு அது பிடித்திருக்காது, அந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க் பிடித்திருக்காது. ஆனால் அப்படி இடர்பாடான ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஷெஃபாக மாறியிருக்கிறார் நண்பன் அவர்கள். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் கனடா மக்கள் சார்பாக. மேலும் உயர வேண்டும். இந்த சின்ன வயதில் உயர்ந்தது மாதிரி பல ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு அங்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஓனராக வர வேணும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துவோம். நன்றி நண்பா, நன்றி 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 நன்றி.